அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போறது மரபு தொடர்ல ஆம், கோவரிசை. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கொஞ்ச நஞ்சம். கொஞ்ச நஞ்சம்னா என்னன்னு பார்த்தோம்னா, சிறிதளவு. கொஞ்ச நஞ்சம் இருக்கு அப்படின்னா, சின்னதா கொஞ்சம் சிறிதா இருக்கு அப்படின்னு அர்த்தம். கொடி கட்டி நிற்றல்னா உறுதிப்பாட்டோட முயற்சியை மேற்கொள்ளுதல். கொடி கட்டி நிக்கிறான் அப்படின்றது என்னன்னா, நல்ல உறுதிப்பாட்டோட நல்ல முயற்சிய மேற்கொண்டுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். கொடி கட்டி வாழ்தல்னா மிகுந்த செல்வ வாழ்க்கை இருக்கிறது. கொடிகட்டி வாழ்ந்துட்டு இருக்கான். நல்லா கொடிகட்டி வாழ்தல்னா, நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். கொடி முடிந்த வழக்குனா, தீராத சிக்கலான வழக்கு. இது கொடி முடிந்த வழக்கு அப்படின்னா, இன்னும் தீராத சிக்கலான வழக்காவே இருக்கு. கொடி விடுதல்னா மிகுதியாகிறது. கொடி விடுதல்னா மிகுதியாகுது. கொடி விடுதல் அப்படின்னா மிகுதியாகிறது. கொடு கொடுத்தல். கொடு கொடுத்தல் அப்படின்னா நடுங்குதல், அவசரப்படுதல். கொடு கொடுக்கிறது அப்படின்னா கொடுத்தல் அப்படின்னா நடுங்குறது, அவசரப்படுதல். கொடுக்கல் வாங்கல்னா கொடுத்து வாங்கி செய்யும் வணிகம் முதலியவை. கொடுக்கல் வாங்கல்ல இருக்காங்க 2 பேரும் அப்படின்னு சொன்னோம்னா, கொடுத்து வாங்கும் செய்யும் வணிகம் முதலியவை. கொடுக்கு கட்டி நிற்றல். விடாப்பிடியா இருக்கிறது, ஊக்கமா இருக்கிறது. பாரு கொடுக்கு கட்டிட்டு நிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, விடாப்பிடியா இருக்கிறது, ஊக்கமா இருத்தல். கொடுக்கு பிடித்தல் அப்படின்னா ஒருவனை விடாது பின்தொடர்ந்து திரிதல். கொடுக்கு பிடிச்சுக்கிட்டே திரிறான் பாரு. ஒருவனை விடாத பின்தொடர்ந்தே திரியறது தான் கொடுக்கு பிடிச்சிட்டு இருக்கான். கொடுத்து வைத்தல். அதாவது ஒரு பொருள நம்பி வைத்தல். ஆஹ் நல்வினை பெற்றிருத்தல். கொடுத்து வைத்தல் அப்படின்னா நம்ம பார் கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லுவோம். அப்பனா நல்ல வினை பெற்றிருத்தல். அதே மாதிரி ஒரு பொருளை நம்ம நம்பி வைக்கிறதுனால கொடுத்து வைத்தல்னு அர்த்தம். கொடுநாக்கெறிதல். ஒன்றை விரும்பி நாவால் வாய்ப்புறத்தை துழாவுதல். கொடுநாக்கெறிதல் அப்படின்னா நல்லா டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்படி பண்றதுதான் ஒன்றை விரும்பி நாவால் வாய்ப்புறத்தை துழாவுதல். கொட்டம் அடித்தல் அப்படின்னா மனம் போனபடி குறும்பு செய்யறது. இங்க பாரு கொட்டம் அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவன் அவனோட மனசுக்கு ஏத்த என்ன சொல்லுதோ அது மாதிரி குறும்பு செஞ்சுக்கிட்டே இருப்பான். கொட்டி கொடுத்தல்னா மிகுதியாய் கொடுத்தல். நமக்கே தெரியும் பாரு எவ்வளவு கொட்டி கொடுக்குறான் பாரு அப்படின்னா அதிகமா கொடுக்கறது. கொட்டை போடுதல் அப்படின்னா விதை விதைத்தல், தொழில் முதலியவற்றில் பழக்கப்படுத்துதல். கொண்டான் கொடுத்தான் அப்படின்னா சம்பந்தம் செய்தோரை தான் கொண்டான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பந்தம் செய்தோர். அடுத்து கொண்டு செலுத்துதல். கொண்டு செலுத்தல் அப்படின்னா என்னன்னா, இறுதி வரை நடத்துதல். கொடுக்கல் வாங்கல் செய்றது. கொடுத்தும் குறையுமாய் கொத்தும் குறையுமாய்னா அரைகுறையாய். கொத்தும் குறையுமாய்னா அரைகுறையாய். கொம்ம கொட்டுதல் அப்படின்னா தட்டி அழைத்தல், முதுகை தட்டி கொடுத்தல். கொம்ம கொட்டுதல்னா தட்டி அழைக்கிறது, முதுகை தட்டி கொடுக்கிறது. கொழு கொம்புனா பற்றுக்கோடு. நல்ல கொழு கொம்புனா பற்றுக்கோடு. கொள்முதல்னா வாங்கின விலை. நமக்கு தெரியும் வாங்கின விலை. கொள்வனை கொடுப்பனை அப்படின்னா பெண்ணை கொடுத்து பெண்ணை வாங்கும் திருமண தொடர்பு. கொள்வனை கொடுப்பனை. பெண்ணை கொடுத்து பெண்ணை வாங்கும் திருமண தொடர்பு. அங்க ஒண்ணு பார்த்தோம். கொண்டாங் கொடுத்தானா சம்மந்தம் செய்வாங்க. சம்மந்தம் செஞ்சவங்க. கொள்வனை கொடுப்பனைனா பெண்ணை கொடுத்து பெண்ணை வாங்கும் திருமண தொடர்பு. ஒரு வீட்டுல பொண்ணை கொடுத்துட்டு நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுதான் கொள்வனை கொடுப்பனை. கொல்லா கொள்ளை மிகுதி. கொல்லா கொள்ளைன்னா மிகுதியா இருக்கு. கொல்லா கொல்லி அப்படின்னா தனியாத உண்டி விருப்பம் உள்ளவள். அடுத்து கொல்லி சொருகுதல்னா கேடு செய்யறது, தீ வைத்தல். நல்ல கொல்லி சொருகி இருக்கான். சொருகுதல் வைத்தல் அப்படின்னா கேடு செய்யறது, தீ வைத்தல். கோகு தட்டுதல்னா ஆரவாரம் செய்தல். கோடானு கோடினா பல கோடி. பாரு கோடானு கோடி வச்சிருக்கான். கோட்டி கொள்ளுதல்னா அவையில் பேசுதல். கோட்டி கொள்ளுதல் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அவையில் பேசுதல். கோணல் மாணல் தாறுமாறு. கோபுரம் தாங்கினா காரிய பொறுப்பாளியாக நடிப்போன். கோமாளி கூத்துனா நகைப்பு விளைக்கும் செயல். அடுத்து கோயில் பெருச்சாளினா கோயில் சொத்தை மறைவாக கொள்பவன். கோலக்காரன்னா கேலிக்காரன். கோலங்காணுதல் அப்படின்னா துன்பத்திற்கு உள்ளாக்குதல். கோலாகலம் அப்படின்னு பார்த்தோம்னா கூக்குரல், ஆடம்பரம். கோலாகலம் பண்ணுதல்னா ஒழுங்கீனமாய் நடத்தலு. ஆஹ் கவுளிக் கட்டாய் சொல்லுதல், குறி சொல்லி ஏமாற்றுதல். அடுத்து சாவரிசை பார்த்தோம்னா சகட்டடியாக அப்படின்னா மொத்தமா. சகட்டடியாகனா மொத்தமாக. சக்கரஞ் சுற்றுதல்னா பெரிதும் துன்புறுத்தல். சக்கை வாங்குதல்னா மிக கடிந்து பேசுதல். நல்லா சக்க வாங்கிட்டான், மிக கடிந்து பேசிட்டான்னு அர்த்தம். சடை வாருதல்னா இலைப்பாறுதல். கொஞ்ச நேரம் நான் சடை வாரிக்கிறேன் அப்படின்னா இலைப்பாரிக்கிறேன்னு அர்த்தம். சடை விழுதல்னா பயன்படாது போதல். இந்த முடியெல்லாம் சடை விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த முடி அதுக்கடுத்து இது கிடையாது. யூஸ் கிடையாது. சோ சடை விழுதல்னா பயன்படாது போதல். சட்டதிட்டம்னா சட்டம் ஒழுங்கு. சட்டம் தட்டுதல்னா புணுகு வலித்தல். சட்டம் தட்டுதல்னா புணுகு வலித்தல். சட்டி எடுத்தல்னா இறத்தல். சட்டி எடுத்தல்னா
போய் யாசிக்கிறது தான் சட்டி எடுத்தல் அப்படின்னு சொல்றோம். இரத்தல். சட்டை பண்ணுதல்னா பொருள்படுத்துதல். சட்ட பண்ணுதல் அப்படின்னா பொருள்படுத்துதல். சண்டை பிடித்தல்னா கடிந்து கூறுதல். சதசதப்புனா ஈரப்பற்று. சந்தியில் இழுத்தல்னா பலிப்பிற்கிடமாக்குதல். சந்தியில நிக்கிறதுன்னா ஆதரவின்றி இருத்தல். இந்த மாரி நான் சந்தியில நிக்கிறேன் அப்படின்னோம்னா, யாரோட ஆதரவும் இல்லாம இருக்கேன். சந்தி சொல்லுதல்னா தூதராகி செய்தி அறிவித்தல். சந்தி சொல்லுதல்னா ஒரு தூதராகி செய்தி அறிவித்தல். சந்து பொந்து அப்படின்னா வந்து மூலை முடுக்கு பொந்து புடைகள். சப்பாணி கொட்டுதல்னா கை சேர்த்து கொட்டுதல். சப்பக்கட்டு கட்டுறான். குற்றங்குறைகளை தாங்கி பேசுறான். பேசுதல். சரக்கு அவிழ்த்தல்னா பொய்யான செய்திகள் நல்லா சரக்கு அவிழ்த்து விடு அப்படின்னு சொல்றது. பொய்யான செய்திகளை கூறுதல். சரடு திரித்து கூறுதல்னா உன்ன பொய்யா கற்பித்து கூறல், தந்திரமா தீயன செய்யத் தூண்டுதல். சரடு திரித்து கூறுதல்னா, உன்ன பொய்யா கற்பித்து கூறல், இன்னொன்னு தந்திரமாக தீயன செய்யத் தூண்டுதல். சரடு விடுதல்னா, பிறர் வழியாக தன் கருத்தை வெளியிட்டல். நம்மளே நேரா போய் சொல்லாம, இன்னொருத்தவங்க வழியா தன்னோட கருத்த வெளியிடுறது தான் சரடு விடுதல். சரமாரியாய்னா இடை விடாமல். சரமாரியாய் நல்ல சரமாரியா பேசிக்கிட்டே இருக்கான் பாரு. அப்பன்னா வந்து நான் ஸ்டாப்பே இல்லாம பேசுறதுன்னு அர்த்தம். இடைவிடாமல். சரி கட்டுதல். அதுக்கு ஈடு செய்தல், கடனை தீர்த்தல், இணக்கமாய் செய்தல். சரிக்கு சரின்னா பதிலுக்கு பதில், பழிக்கு பழி. சரிவரனா முழுதும். சர்க்கரை பேச்சுனா இனிமை காட்டும் சொல். அடுத்து சல்லோ, பில்லோ வென்றிருத்தல். சங்கோபமின்றி பழகுறது. சல்லுப்படுதல் அப்படின்னா வந்து தொந்தரவுக்குள்ளாக்குதல். அடுத்து வரிசை பார்த்தோம்னா, சாங்கோபாங்கமாய் அப்படின்னா வந்து முழுதும். சாங்கோபாங்கமாய்னா முழுதும். சாயல் மாயலாய்னா சாடமாடையா. சாயல் மாயலாய்னா சாடமாடையா பேசிட்டு இருக்காங்க. சாலாமலம் அப்படின்னா வஞ்சகம். சிக்கல் பிக்கல்னா தாறுமாறு முட்டுப்பாடு. சிங்கி அடிக்கிறதுன்றனா வறுமையால் வாடுதல். நல்லா சிங்கி அடி சோத்துக்கு சிங்கி அடி அப்படின்றதுனா நம்ம வறுமையால வாடுறதுதான் சிங்கி அடி. சிட்டாய் பறத்தல்னா சிட்டுக்குருவி போல விரைந்தோடி போதல். சித்திரை சுழியன்னா குறும்பன். சித்திரை சுழியன் வந்து குறும்பனா இருப்பான். சிம்பல் சிலும்பல் அப்படின்னா கந்தை. சிரித்த பிழைப்புனா ஏளனம் செய்த வாழ்க்கை. சிரிப்பாணி படுதல் அப்படின்னா சிறுமைப்படுதல். சிரிப்பாய் சிரித்தல் அப்படின்னா வந்து இகழ்தல், மலிந்து கிடத்தல், நிலை கெட்டு திரிதல். அடுத்து சிலிர்த்தல்னா உடல் புல புளகித்தல். உடல் புளகித்தல். நல்லா சிலிர்த்தல்னா ரொம்ப சிலிர்த்துக்கிறது அப்படிம்பாங்க. அது பேரு வந்து உடல் புளகித்தல். சில்லந்தட்டி போதல்னா வறுமைக்கு உட்படுதல். சிறகு கட்டி பறதல்னா விரைந்து செல்லுதல். சிறப்பு செய்தல்னா விழா கொண்டாடுதல், உபசரித்தல். சிறிதுரைத்தல்னா இகழ்ந்து பேசுதல். சின்ன பின்னம் அப்படின்னா வந்து சின்னா பின்னம் கண்டதுண்டம். அடுத்து வரிசை வந்து சீட்டு கொடுத்தல் அப்படின்னா வந்து என்னன்னா வேலையினின்று விலக்கல். சீட்டு நாட்டுனா கூட்டுச்சீட்டு முதலியன. சீருமாறுனா தாறுமாறு. சுக்காஞ்செட்டி கடுஞ்செட்டுள்ளவன். சுக்கு சுக்காய்னா துண்டு துண்டாய். சுட்டி சுட்டியானா வட்டம் வட்டமா. அடுத்து சுரித்த மூஞ்சினா வெறுப்பை காட்டும் முகம். சுருக்கி பிடித்தல்னா செலவு முதலியன குறைத்தல். சுருக்கு கொடுத்தல்னா கண்டிப்பு காட்டுறது. சுருக்கு போட்டுக் கொள்ளுதல்னா தற்கொலை புரிந்து கொள்ளுதல். சுருள வாட்டுதல் அப்படின்னா வந்து வருந்த வேலை வாங்குதல். சுவடியை கட்டுதல் அப்படின்னா என்னன்னா பேச்சை நிறுத்தல், படிப்பை நிறுத்தல். சுழல்லம் ஆடுதல் அப்படின்னா வந்து ஒன்றை பெறுதற்கு இடைவிடாது முயலுதல், வஞ்சமாக கொள்ளுதல். சுழற்றி அடித்தல்னா சுழன்று வீசுதல், கொள்ளை நோய் வரிதல். அடுத்து வந்து சுழித்து வாங்குதல் அப்படின்னா சுழற்றி உள்ளிழுத்தல். சுழி இல்லெடுத்தல் அப்படின்னு பார்த்தோம்னா தலைவிதி. சுற்றி பிடித்தல்னா வயிறு மிகவும் நோதல், பற்றி கொள்ளுதல். சுற்று காலிடுதல், விடாது பற்றி தொடர்தல். சுற்றும் சுழற்றுமாய், நேரின்றி வளைந்து. சுற்றும் முற்றும்னா 4 பக்கமும். சுற்று வட்டுகைனா சுற்றுப்புறத்து கிராமங்கள். சூடங்கேட்டு போதல்னா நிலை கெட்டு முடிவடைதல். சூடு காட்டுதல்னா கடுமை கரி காட்டுதல். சூழ் போதல்னா ஆராய்தல். சூளுறுதல், ஆணையிடுதல். சூறையாடுதல்னா கொள்ளையடிக்கிறது. செக்கடி முண்டன் அப்படின்னா வெறுந்தடியன். செட்டு பொட்டாதல்னா வணிகன் சிதைத்தல். செய் நேர்த்தினா சரியான போசன சிறந்த சாகுபடி. செலவு கொடுத்தல்னா உத்தரவு கொடுத்தல், நட்டம் இருத்தல். சேகண்டி அடித்தல்னா வீண் பேச்சு பேசி காலங்கழிக்கிறது, பலர் அறிய கூடுதல். சேகண்டி அடித்தல்னா வந்து வீண் பேச்சு பேசி காலங்கழிச்சு பலர் அறிய கூடுதல். சேர் கொடுத்தல் அப்படின்னா காட்டி கொடுக்கிறது. சேரும் சுரியுமாய்னா குலைவாய். செய்யத்திருத்தல்னா நல்நிலை இருத்தல், நன்னிலை இழிருத்தல். செய்யொத்திருத்தல் அப்படின்னா இணக்கமாய் இருத்தல்.
சொடக்கெடுத்தல்னா நெட்டி வாங்குறது. சொட்டை சொல்னா பழி வார்த்தை. சொட்டு போடுதல்னா குறை கூறுதல், தவறுதல். சொல்லாத சொல், தகாத சொல். சொல்லாமல் சொல்லுதுன்னா குறிப்பா சொல்றது. சொல்லிக் காட்டுதல்னா குத்தி காட்டுறது, பாடம் ஒப்பித்தல். அடுத்து வந்து சொல்லிக் கொள்ளுதல்னா, நான் சொல்லிக் கொள்ளிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவோம். விடைபெறுதல், தாங்கி பேசுதல், இறந்து போதல். சொல்லி வைத்தல்னா முன்னறிவித்தல், கற்பித்தல். சொல் வளர்த்தல் அப்படின்னா செய்திய பலரும் அறிய செய்தல். சொரிந்து கொடுத்தல்னா தூண்டுதல்.